தேவன் நல்லவர். இருங்க, இன்றைய நாளிலே நான் ஒரு கேள்வியை கேட்டு நான் போக விரும்புகிறேன். தேவன் உங்களில் அன்பாக இருக்கின்றார், எங்கள் ஒவ்வொருவரிலும் அன்பாக இருக்கிறார். அவர் பாவிகளை சிநேகிக்கின்றார். பாவிகளின் சிநேகிதர் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் நான் கேட்கிறேன், இதை பார்க்கும்போது கேட்கும், நீங்கள் எவ்வளவு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள்? உங்களுக்காக ஜீவனை தந்த அந்த தேவனிடத்தில் நீங்கள் எவ்வளவு அன்பு செலுத்துகிறீர்கள்? அல்லது தேவனிடத்திலே வருகின்ற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை எப்படி அன்பு செலுத்தலாம் என்று நினைத்து வாங்க. அல்லது தேவனை அறியாத பிள்ளைகளாக இருந்தால் நான் சொல்லுகிறேன், தேவனை அன்பு செலுத்த அறிந்து கொள்ளுங்கள். அதற்கு ஈக்குவலாக இந்த பூமியில நீங்க எதையும் காண மாட்டீங்க. ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவருடைய அன்புக்குள்ளே பிரவேசிக்கும் போது, அவருடைய மகிமைக்குள்ளே பிரவேசிக்கும் போது, அவருடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் போய் காணப்படும் போது, அவருடைய பிரசன்னம், அவருடைய அந்த தொடுதல் உணர்வு, அதற்குள்ளே நாங்கள் போகும்போது இந்த பூமியில நாங்கள் எவ்வளவு காசாய் கொடுத்தாலும், பக்கத்தில் நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிரை தருவோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட அந்த சந்தோஷத்தை அதை தந்துவிட முடியாது. அதுக்குள்ளே போய் அனுபவிக்கிறவர்களுக்கு தெரியும். அதை அனுபவிங்க. இன்றைய நாளிலே என்னுடைய இதயத்திலே தேவன் வைத்த காரியம், கிறிஸ்து சொன்னார், என்னிலும் அன்பாயிருங்கள், பிதாவிலும் அன்பாயிருங்கள் என்று சொல்லி. லவ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லவ் என்று நாங்கள் கேட்போம். அன்பு என்றால் என்ன? அன்பு, அதற்கு நிறைய சொல்லலாம். எங்களை சிலர் உதறி தள்ளுவார்கள், நாங்கள் அவர்களை நேசிப்போம். உதறி தள்ளுவார்கள், வேதனையாயிருக்கும். அந்த வேதனையை நாங்கள் சகித்துக் கொள்ளுவோம், சகித்து கொண்டும் போவோம். ஆனாலும் உதறி தள்ளுவார்கள். ஆனால் வேதனையாயிருக்கும், ஆனால் அதை சகிப்போம். பிகாஸ் ஆஃப் லவ். அந்த அன்பு அன்பு சகலவற்றையும் தாங்கும். அந்த அன்பு எங்களுக்குள்ளே நிரம்பணும். இப்போ நான் துதிக்கும் போதெல்லாம் என்னுடைய இதயத்திலே ஆண்டவர் இன்றைய நாளில் அதிக நான் இவைகளை யோசிப்பேன், என்னுடைய இதயத்திலே வைப்பார். ஆனால் இன்றைய நாளிலும் தேவன் வைத்த காரியம், எங்களை ஒருவர் வெறுக்கிறார்களா, அவர்கள் வெறுக்கட்டும். தேவனுடைய பிள்ளைகளா என்ன நீங்கள் அவர்களை வெறுக்காதீங்க. ஒருவர் உங்களை உதறட்டும், நீங்க அவங்களை உதறி தள்ளாதீங்க. ஒருவர் உங்கள் அன்பு செலுத்தாது இருக்கட்டும், ஆனால் நீங்க அன்பு செலுத்துங்க. அதுதான் ஆண்டவர் ஜெபம் பண்ண வேண்டிய விதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி. மற்றது இன்னொரு காரியத்தை, தேவன், நாங்கள் அன்பாக இருக்கிறோம், தேவனில் அன்பாக இருக்கிறோம், தேவனுக்கு கொடுக்கின்றோம். நாங்கள் தேவனுக்கு கொடுப்பதில் பிரியப்படுகிறோம். நல்லது கொடுக்கணும். தசமபாகங்கள், காணிக்கைகள் என்று சொல்லி நாங்கள் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறதை குறித்து காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆலயத்துக்கு கொண்டு வருகிறதை குறித்து காணப்படுகின்றது. ஆனால் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறதோடு கூட நாங்கள் மற்ற காரியங்களையும் செய்ய வேண்டும். அப்போ ஏன் நாங்கள் செய்கின்றோம்? அன்பிலே செய்கின்றோம். ஆலயத்திலே தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து நாங்கள் தேவனுடைய காரியத்துக்கு ஆலயத்துக்கு செய்வது போல, ஆலயத்துக்கு வெளியிலே இருக்கிறவர்களுக்கும் அவ்வண்ணமாய் நாங்கள் காணப்பட வேண்டும். எப்படி என்றால், இன்றைக்கு இந்த சேர்ச்சுக்குள்ளே வந்திருந்த போது என்னுடைய இருதயத்திலே தோன்றின உணர்வுகள், நினைவுகள், அதை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். நான் தசமபாக காணிக்கை குறித்து பேசுகிறவன் அல்ல, ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறவன் அல்ல. எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு நாங்கள் ஆலயம் இந்த சர்வீஸ் நடத்துகிறோம். ஒரு தரிடத்திலேயும் ஒரு பெண்ணி நாங்கள் வாங்கினதில்லை. தேவன் எங்களுக்கு போதுமான அளவு தருகின்றார். எங்களிடத்தில் உள்ளதை வைத்து நாங்கள் தேவனுக்கு செய்கிறோம். ஆனாலும்
நாங்கள் தேவனுக்கு கொடுக்கும்போது நாங்கள் திருப்திப்படுகிறதுனாலே நாங்கள் கொடுக்கக்கூடாது. தேவன் மகிழ்ந்திருக்கும்படி நாங்கள் கொடுக்க வேண்டும். நான் என் மனைவி இடத்திலே அன்பு கூறுகிறதுனால் நான் சில காரியங்களை மனைவிக்கு செய்வேனானால் நான் சுயநலத்திலே அல்லது என்னுடைய திருப்தித்தனத்துக்காக நான் செய்கிறவனா இருப்பேன். ஆனால் மனைவி மகிழும்படி நான் ஒரு காரியத்தை செய்வேனானா இருந்தால் சிலபோது அது எனக்கு வேதனையாக கூட இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம், சிலபோது எனக்கு அது பேட் அனுபவத்தை தரலாம். ஆனாலும் அதை நான் செய்ய வேண்டும். அதுதான் அந்த தேவன் எதிர்பார்க்கின்ற அன்பு. அது ஒருவனுக்கு கொடுக்கும்போது நாங்கள் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப சில வேளைகளில் நான் இதை முடித்துவிட விரும்புகிறேன். ஒரு வேளைகளில் இந்த நாட்களில் இந்த தேசங்கள் இன்றைக்கு பஞ்சங்கள் காரியங்கள் போய்கொண்டிருக்கின்றது. ஒருவருக்கு போதிய அளவு வருமானம் இல்லை. உதாரணத்துக்கு 2000 பவுண்ட்ஸ் உழைக்கின்றார் என்றால் அவருக்கு இந்த பூமியில் இந்த லண்ட தேசத்திலே வாழுகிறதற்கு 2000 பவுண்ட்ஸ் போதாது. ஆனாலும் 200 பவுண்ட்ஸ் தசமபாகம் என்று வரும்போது அவர் தன்னாலே முடிந்ததை தேவனுக்கு கொடுக்கலாம். 200 தான் கொடுக்கணும் என்றல்ல, 100 கொடுக்கலாம், 50 கொடுக்கலாம். ஆனால் அதற்கு மீறி 5000 10,000 என்று சொல்லி உழைக்கிறவர்கள், நீங்கள் உங்களுடைய தேவைக்கு அதிகமாய் தேவன் உங்களுக்கு தரும்போது நீங்கள் அதை நீங்கள் திருப்தியாய் கொடுக்கலாம். அதே நேரம் ஆலயத்துக்கு மாத்திரமல்ல, வெளியில் இருக்கிற ஏழைகள் விதவைகள் அவைகளையும் நீங்கள் போஷியுங்கள். அதை நீங்கள் அதற்கு உதாரணம் வேண்டுமென்றால் மத்தேயு 24வது அதிகாரத்திலிருந்து 26வது அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். அப்ப நான் தொடர்ந்து இன்றைய காரியத்துக்குள்ளே போக விரும்புகிறேன். அன்பாயிருங்கள், தேவனிடத்தில் அன்பாயிருங்கள், தேவனுடைய வார்த்தையில் அன்பாயிருங்கள், கிறிஸ்துவனிடத்தில் அன்பாயிருங்கள், பிதாவினிடத்தில் அன்பாயிருங்கள். அதற்கு அடுத்த வசனம், உணர்வு உள்ளவர்களாயிருங்கள். உடைய இருதயம் உணர்வு உள்ள இருதயமா இருக்கட்டும். எப்படி என்றால், ஒருவரோடு எனக்கு விரோதம் இருக்கின்றது. அவர் ஒரு வார்த்தையை எனக்கு குத்தும் போது சில வேளையிலே அது எனக்கு குத்தாது. ஆனால் நாங்கள் நேசித்தவர்கள் ஒரு வார்த்தையினாலே குத்தும் போது அது பக்கங்களுக்கு குத்தும். அப்ப நேசித்தவர்கள் எங்களை அடிக்கும் போது அது பக்கங்களை தாக்கும். அப்ப எங்களுக்கு பக்கம் ஒரு உணர்வு வரும். ஆனா வெறுத்தவர்கள், ஒதுக்கினவர்கள், அதிலே பழக்கப்பட்டவர்கள் அல்லது பல வருஷமா அப்படித்தான் ஒரு விஷயம் என்ன இவன் இப்படித்தான் அசட்டை பண்ணோம், இதை பார்க்கிலும் அதில் தான் நாங்கள் அதிக உணர்வுள்ளவராக இருக்கணும். ஏனென்று சொன்னால் இவர்களை நேசிக்கிறவர்கள் எங்கள் பட்சமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ தூரமாக இருக்கிறார்கள். தூரமாய் இருக்கிறவர்களை தூரமாய் வெட்டு விடுவது அழகல்ல. அவர்களை எங்களுடைய அன்புக்குள்ளே இழுத்து வருவதுதான் அன்பு. அப்ப அந்த அன்பு என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களை தூர விட்டு விட்டு அசட்டை பண்ணி உணர்வற்றவர்களாய் இருக்கிறது அல்ல அன்பு. அவர்களை எங்களுக்குள்ளே இழுத்து வந்து அந்த அன்பை கொடுத்து அந்த அன்பை நாங்கள் பெற்று விடுவோமானா, that is a success. That's the love of success. ஏனென்றால் பல வருஷம் எங்களுக்கு விரோதி, பல வருஷம் எங்களை எதிர்த்திருக்கிறார்கள். எப்பொழுதும் எங்களை குறித்து ஏதாவது சொல்ல அல்ல என்னை குறித்து ஏதாவது சொல்லிட்டே இருப்பார்கள், அவதூறு பேசிட்டு இருப்பார்கள், என்னை குறித்து நன்மையான காரியங்கள் செய்ய மாட்டார்கள். பல காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறது விளங்கும் என்று நினைக்கிறேன். அப்படி வருகிறவர்கள் தூரமாய் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொன்று சொல்ல சொல்ல நானும் ஏதாவது சொல்லி 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 நானும் அவர்களை ஒதுக்கி விடுகிறேன், அவர்களை. ஆனால் அவர்கள் சொல்லுகிற காரியத்திலும் உணர்வுள்ளவனாய் இருந்து தூர இருக்கிறவர்களை தன்பட்சமாய் கொண்டு வருவனால் தரிசலாவும். அதுதான் தேவனுடைய அன்பு. கிறிஸ்துவுக்குள் எங்களை அழைத்து வந்த அன்பு. நாங்கள் தேவனுக்கு தூரமாயிருந்தோம், தேவனை விசுவாசிக்காதவர்களாக இருந்தோம், தேவனுக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். எல்லா காரியத்தையும் சொல்ல முடியாது. அப்படி தூரமாக இருந்த எங்களை அவருடைய அன்பினாலே அவர் எங்களை இழுத்து வந்தாருங்க. அப்ப அவர் எங்களுக்கு செஞ்சது போல நாங்களும் செய்வோமானால் தேவன் சந்தோஷப்படுவார். அப்ப உணர்வு உள்ள அன்பு. எந்த இடத்திலும் உணர்வற்றவர்களாய் இராதிருங்கள். எங்களுடைய வாழ்வு பிராக்டிக்கல்.
தேவனுடைய பிள்ளை என்றபடியினால், நான் கிறிஸ்தவன் என்றபடினால், பைபிளை வாசிக்கிறவன் என்றபடினால், நான் ஒரு ஜடம் அல்ல, அல்லது நாங்கள் ஒரு ஜடம் அல்ல, அல்லது செப்பரேட் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல, அல்லது ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்கிற டிவியோ அல்லது ரோபோவோ அல்ல. போட்டோன்னு இயங்குறதற்கு, ஸ்டாப் பண்ணுறதுக்கு இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். எஸ், எங்களுக்கு தேவன் சொல்லி இருக்கின்றார், நீ இப்படித்தான் இரு, இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று. ஆனாலும் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு இருதயம் இருக்கு, ஒரு உணர்வு இருக்கு. அதில் வேதனை வரும், துன்பம் வரும், கசப்பு வரும் என்கின்ற காரியங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். அதனாலே தான் இந்த நாக்கு வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வெரி கேர்ஃபுல்லாக இருக்கும். என் அனுபவத்திலே சொல்லுகிறேன், பல வேளைகளில் நான் மௌனமாக இருப்பேன். அது கூட எனக்கு விரோதமாய்த்தான் வரும். ஏனென்றால் ஏதாவது பேசு, நாங்கள் சொல்லுவோம் சில வேளையில், என்ன ஏதாவது பேசாமல் இருந்தா பின்ன பேசாமல் இருந்தா அப்ப நீ நல்லவன்ன்றது தெரியும். ஒரு சண்டை வந்தோட 4 பேர் இருந்தோட கழிச்சோட என்ன தம்பளப்பில் என்று சொல்ற, இப்ப பேசு சொல்ற, அமைதியா இருந்தா அப்ப நீ பேசாம இருந்தா எல்லாருக்கும் முன்னால் நல்லவன் ஆயிடுவியோ, அப்படியெல்லாம் பேசுகிற பழக்கங்கள் எங்களுடைய வாழ்வில் உண்டு. அப்ப சில வேளைகளில் நாங்கள் அன்பாய் இருக்கின்றதை பேசாமல் இருக்கிறது காண்பிக்கும். தேவன் 400 வருஷம் 600 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசாமல் இருந்தார். கிறிஸ்து வருவதற்கு முன்பு புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடையில between 400 to 600 years தேவன் மனுஷங்களோடு பேசவே இல்லை. அவர் அமைதியாக இருந்தார். அப்ப நாங்கள் சில வேளையில் பேசாமல் இருக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. நான் ஆகலும் சீரியஸாக போகக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். என்னுடைய இருதயத்திலே வருகின்றபடினாலே அப்ப நாங்கள் அன்பாக இருக்கணுங்க, அன்பாக இருக்கணும். ஏன்னா இந்த அன்பை குறித்து மெயினாக சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறது ஃபர்ஸ்ட் வசனம், நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்க. பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா? எஸ், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி. நாங்கள் யோவான் 14வது அதிகாரத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1-2 காரியங்களை நாங்கள் பார்ப்போம். யோவான் 14வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கின்ற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. பிதாவும் அவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய சாப்டர். கிறிஸ்து ஏன் இதை இப்படிமாய் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் தூதர்களோடு பேசுகின்றார். இது இன்றைக்கு முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் மத்தியிலே, இந்த 3 மதத்தவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய டிபேட்டாக இருக்கிறது. ஆனால் அதை ஏன் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், யூதர்களுடைய வளமையின்படி, முறைமையின்படி, வாழ்க்கை முறைமையின்படி அவர் பேசுகிறார். அதை இன்றைய வாழ்க்கை முறைமைக்கு நாங்கள் எடுத்து தர்க்கமாக்கி விடக்கூடாது. நாங்கள் அன்றைய வாழ்க்கை முறைமைக்கு போய் அதை ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அவரும் கிறிஸ்துவும் பிதாவும் தெய்வனும் ஒன்றாயிருக்கிறார். அவரே கிறிஸ்து, அவரே கர்த்தர், அவரே தெய்வன், அவரே தான் எல்லாம். ஆனால் அவர் சில காரியங்களை அவர்கள் விளங்கப்படுத்தும்படி, அவர்கள் சொல்லும்படி அப்படி சொல்லுகிறார். அப்ப என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். அப்ப ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என்னுடைய வசனங்களை கை கொள்ள சொல்லுகிறார். அப்ப நீங்கள் என்னில் அன்பாயிருங்கள், என்னுடைய வசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படி சொல்லுகிறார். 25வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் உங்களுக்கு இவைகளை சொல்லுகிறேன். ஸோ நான் இப்போ உங்களோட இருக்கின்றபடினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்திலே நான் உங்களுக்குள்ளே இல்லை என்றால் இவைகளை சொல்ல உங்களுக்கு யாரும் இல்லை. நான் பல இடங்களுக்கு செல்லாமல் இருக்கிறேன், அவர்களுக்கு சொல்ல ஒருவரும் இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உங்களோடு இருக்கையில் என்னுடைய வார்த்தை உங்களிடத்திலே வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தட் இஸ், அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ உங்களிடத்திலே என்னுடைய வார்த்தை வரும்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
நான் உங்களோடு கூட கொஞ்ச காலம் தான் இருப்பேன். ஏன்னா நான் உங்களுக்கு கொஞ்ச காரியத்தை தான் சொல்ல போகிறேன், முழுமையை சொல்ல போறதில்லை. என்னடா சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, மற்றது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளாது. அப்ப நான் உங்களோடு கொஞ்ச காலம் இருக்க போகிறேன். நான் உங்களோடு இருக்கையிலே தான் தேவனுடைய காரியத்தை உங்களோடு பேச முடியும். அப்ப நான் பேசுகிற காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு இன்னும் அதிக காரியங்களை சொல்ல எனக்கு இலகுவாயிருக்கும் என்று சொல்லி, நீங்க தேவனிடத்திலே அதிகம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? தேவனுடைய வசனங்களை நீங்க ஆழங்களுக்குள்ளே நீங்க இன்னும் போகணுமா? அல்ல இதில் இருக்கிற மகத்துவங்களை வல்லமைகளை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா? நீங்க ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க போனால் தான் அடுத்த வசனத்தின் காரியம் உங்களுக்கு விளங்கும். ஏனென்றால் ஒன்றை ஏற்றுக்கொள்ளாதவனிடத்திலே இரண்டாவதை கொடுத்து பிரயோஜனம் இல்லைங்க. நான் வேலைக்கு போகின்றேன், எனக்கு ஒரு வேலை, ஒரு நாள் வேலை தருகிறார்கள். நான் ஒரு நாள் வேலையில் உண்மையாக இருந்தால் தான் எனக்கு 2 நாள் தருவார்கள். அதற்கு உண்மையாக இருக்கும்போது 3ஆவது நாள் தருவார்கள். சில இடங்களில் பார்ட் டைம் வேலை என்று போகின்றோம். பார்ட் டைம் வேலை என்று போயிட்டு பிறகு வேலையை பார்த்து உண்மையை பார்த்து அவர்கள் ஃபுல் டைம் தருகிறார்கள். சிலருக்கு ஃபுல் டைம் என்று கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு திருப்தி இல்லாதபடினால அவர்களுக்கு பார்ட் டைம் ஆக்குறார்கள். இந்த உதாரணம் இந்த பூமியிலே விளங்கத்தக்கதாய் நான் சொல்லுகிறேன். பல காரியங்கள் உண்டு, சொன்னால் சில வேளையிலே தவறாய் போய்விடும். அப்ப இது வேலை என்றது பொதுவான காரியம். அப்ப ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியிலே அவனுமாய் தான் காணப்படுகிறது. அதே போலதான் தேவன் ஆகிய கர்த்தரும் காணப்படுகின்றார். நாங்கள் அவரிடத்திலே வந்து, உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த விஷயம், நான் இந்த பைபிளை எடுத்து வாசித்தது போது முதல் வாசித்தது இயேசு கிறிஸ்து யோவானுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கின்றது. நான் அந்த இடத்திலே நான் ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, நான் உடனே கீழ்ப்படுத்தி இந்த வார்த்தைக்கு, ஆண்டவரே நீரே ஞானஸ்தானம் எடுக்க, நான் மாத்திரம் எடுக்கின்றேன். உங்களுக்கு தெரியாது, 24 hours இல்லை. ஒரு சண்டே சர்வீஸ் ஈவினிங் 4க்கு போகிறேன். அங்கு நான் ப்ரேயரில் இருக்கின்றேன், பைபிளை கொண்டு வருகின்றேன், தலைமாடில் வைத்துட்டு படுக்கின்றேன். அடுத்த நாள் காலமே 8 மணிக்கு நான் இந்த முடிவு எடுக்கிறேன். இவன் சொன்னால் 1 days இல்லை, 24 hours இல்லை. அப்போ ஒரு வார்த்தை அவரிடத்தில் வருகிறது, நீ கீழ்ப்படுகின்றது, அதாவது தேவனுடைய நீதிக்கு நிறைவேறும்படி இடம் கொடு. அப்ப தேவ நீதியை நிறைவேற்றுவது ஒரு ஞான ஸ்தானத்தின் அடையாளம். அப்ப நான் கிறிஸ்துவை அதை நிறைவேற்றும் போது நான் நிறைவேற்றாதிருப்பது மாத்திரம் என்று நான் அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன், கீழ்ப்படுத்தேன். ஒரு உதாரணத்துக்கு அதே போல நிறைய பேர் நிறைய காரியங்களை செய்கிறீங்க. கர்த்தருக்கு நன்றி, அவருடைய நாமமே மகிமைப்படட்டும், நாம் அல்ல. அப்ப அதே போலதான் அவருக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நான் உங்களோட தங்கி இருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை நீங்கள் கவனமாய் கேளுங்கள், அவைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் கேட்பீர்களானால் உங்களிடத்திலே என்னுடைய அன்பும் தேவனுடைய அன்பும் உங்களுக்குள்ளே காணப்படும் என்று சொல்லி நாங்கள் வேறு வசனங்களை வாசிக்கலாம். என்னிடத்தில் அன்பாயிராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், வார்த்தைகளை கை கொள்ளாதவன் இடத்தில் தேவ அன்பு இல்லை என்று சொல்லி நாங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்து விட விரும்ப டைம் போதாது. நான் சொல்லுகிற காரியம், நீங்கள் தேவனில் அன்பாயிருந்தால் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த வார்த்தையின்படி நடவுங்க. சில வேளைகளில் கசப்பாய்த்தான் இருக்கும். நாங்கள் டாக்டரிடத்திலே போகின்றோம், நோய் குணமாகும்படி தருகின்ற எல்லா டேப்லெட்ஸும் இனிப்பானதல்ல, எல்லா மாத்திரைகளும் இனிப்பானதல்ல. ஆனால் கசப்பா இருந்தாலும் அது என்னென்று இருக்குன்னு தெரியாது. நமக்கு நல்லதா தீங்கா ஒன்றுமே தெரியாது. கசக்க நாங்கள் எடுக்கிறோம். அதே போல தான் இந்த வார்த்தை சில வேளைகளில் எங்களுக்கு கசப்பாக இருக்கும், ஆனால் தீங்கில்லாதது. உலகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற மெடிக்கல் எங்களுக்கு தீங்கி கொண்டு வரும் சைட் எஃபெக்ட், ஆனால் இந்த வார்த்தை எங்களுக்கு தீங்கலை. அதனால் நான் சொல்ல, சில வார்த்தைகள் எங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், ஆனாலும் அந்த கசப்பான வார்த்தை எங்களுக்கு மதுரமாய் மாறுங்க. இந்த மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றுகிற தேவன். அவர் சொல்லுகிறது, என்னோடு கூட இருங்க, அப்படி நான் உங்களோடு கூட இருக்கிறதா இருந்தால்
நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுங்கள், என்னில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கனி கொடுங்கள் எல்லாம் சொல்லுகிறார். இவைகளிலே வெரி இம்பார்ட்டன்ட், என்னுடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அதே போல யோவான் 8வது அதிகாரம் சொல்லுகிறது, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கின்றான். தேவனால் நாங்கள் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நீங்கள் அல்ல, தேவனே உங்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி. நாங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் எங்களை தெரிந்து கொள்ளுகிறார். அவர் எங்களுக்கு தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் தருகின்றார். அப்ப தெரிந்து கொண்டு அவர் எங்களுக்கு தரும்போது, தெரிந்து கொண்டவர் இந்த வேதாகம் எங்களுக்கு தருகின்றார். அப்ப தெரிந்து கொண்டவர் தந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும். சிலர் எங்களுடைய வாழ்க்கை முறைமைப்படி நாங்கள் சில காரியங்களை ஏற்றுக்கொள்வோம். சிலர் எங்களை தெரிந்து கொண்டு தருவார்கள், நாங்கள் தெரிந்து கொண்டு கொடுப்போம், தெரிந்து கொண்டு பெற்றுக்கொள்வோம். ஆனால் சில வேளைகளில் எங்களை தெரிந்து கொண்டு தரும்போது நாங்கள் நன்மை என்று நினைத்து பெற்றுக்கொள்வோம், அதில் எங்களுக்கு தீங்கு வருவதும் உண்டு. நாங்கள் நன்மை என்று கண்டு நாங்கள் போவோம், தீங்கு வருவதும் உண்டு. ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனால் உண்டானவன் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் நீங்கள் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்தபோது அவர் பொதுவாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய வார்த்தையை கேட்டு அநேகம் பேர் அவரிடத்தில் வந்தார்கள். சிலர் அநேகம் பேர் போய்கொண்டிருந்தார்கள். சிலர் அவரிடத்தில் எதிர்த்து பேசினார்கள். சிலர் அவரோட தர்க்கங்களுக்கெல்லாம் வந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்கு என்னென்னு சொன்னால், என்னிடத்திலே நீங்கள் அன்பாய் இராதபடியினால் நீங்க என்னுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறீங்க இல்லை. நீங்க என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என்னுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுவீர்கள் சொல்லி. அப்ப தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கின்றான். இப்ப நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் என்றும் தேவனங்களை எப்பொழுது தெரிந்து கொண்டார் என்பதற்கும் ஒரே அடையாளம் இந்த வார்த்தைக்கு வசனத்துக்கு நாங்கள் செவி கொடுப்பது. அப்ப நாங்கள் தேவனுக்கு செவி கொடுத்து வாழ வேண்டியது வெரி இம்பார்ட்டன்டாய் காணப்படுகிறது. எங்களுக்கு நிறைய விருப்பம் உண்டு, அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. எங்களுக்கு நிறைய காரியங்கள் இந்த பூமியிலே உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எங்களைப் போலதான் சாதாரண மனுஷர்கள் தான் அப்போஸ்தலர்களும். அப்போஸ்தலர்கள் 12 பேர் மாத்திரமல்ல, எத்தனையோ 1000 பேர். அவர்களும் எங்களைப் போல தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள் தான், இந்த பூமியில் எங்களைப் போல வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் தேவனுக்காக எவ்வளவு காரியத்தை செய்கிறார்கள், தேவனிடத்திலே எவ்வளவு அன்பாக இருந்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அவர்களால் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்கள் தேவனிடத்தில் இவ்வளவாய் அன்பு செலுத்த முடியுமானால், இன்று இந்த நாட்களிலே பூமியிலே வாழ்கிற நாங்கள் ஏன் அவ்வளவாய் அன்பு செலுத்த முடியாது, அவ்வளவாய் கீழ்ப்படிய முடியாது, அவ்வளவாய் நடக்க முடியாது? ஆன முடியும். நாங்கள் எங்களை கொடுப்பதில்லை, நாங்கள் எங்களை தேவனிடத்திலே கொடுக்க வேண்டும். ஒருவன் தன்னை தேவனிடத்திலே கொடுக்க வேண்டும். தேவன் தெரிந்து கொண்டு வருகின்றார். நான் தேவன் என்னை நிரப்பும்படி நான் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் தண்ணீர் வைத்திருக்கின்றேன், ஒரு கிளாஸை நான் எடுக்கின்றேன். அந்த கிளாஸை வைத்துவிட்டு நான் தண்ணீரை நிரப்ப நான் விரும்புகிறேன். ஆனால் அந்த கிளாஸ் இன்னொருவருடைய கிளாஸாக இருக்கிறது. அந்த கிளாஸை அவர் வேண்டாம் என்று எடுத்து விட்டால் என்னால் அந்த தண்ணீரை நிரப்ப முடியாது, அந்த கிளாஸுகளை நிரப்ப முடியாது. அதே போலதான் தேவன் ஒரு மனுஷனை நிரப்ப விரும்புகிறார். தன்னுடைய வார்த்தையினாலும் தன்னுடைய காரியங்களாலும் நிரப்ப விரும்புகிறார். ஒரு மனுஷனை அவர் தெரிந்து கொள்கிறார். அந்த மனுஷன் தன்னை ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் அவனை நிரப்புகிறார். அந்த பெண்ணையோ ஆணையோ நிரப்புகின்றார், அந்த மனுஷனை நிரப்புகின்றார். அதனாலே தான் யோவான் 15:10 சொல்லுகிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளில் கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பிலே
தேவ அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி. அப்ப தேவ அன்பிலே நிலைத்திருக்கிறது என்பது நான் கிறிஸ்துவனிடத்திலே வந்து ஞானஸ்தானம் பெற்றுவிட்டு நான் என்னுடைய இஷ்டப்படி வாழுகிறது கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்பது அல்ல. கிறிஸ்துவனுடைய அன்பிலே நிலைத்திருப்பது என்று சொன்னால் கிறிஸ்து எங்களுக்கு எவ்வளமாய் வாழ கற்றுக் கொடுத்திருக்கின்றாரோ அதன்படி வாழுவதுதான். நாங்கள் அவைகளை தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம், நாங்கள் காண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு தோட்டத்தை வேண்டிட்டோம், அந்த தோட்டத்திலே நாங்கள் விதைக்க போகின்றோம் என்றால் நாங்கள் தேவையில்லாத விதைகளை விதைக்க மாட்டோம். அல்லது விதைகள் என்றால் இந்த விதைகளோட வேறு காரியங்களை கலந்திருக்கான்னு பார்ப்போம். அப்ப நாங்கள் தேடி அவைகளை எடுத்து நாங்கள் அதை விதைப்போம். அதே போலதான் இந்த புத்தகத்திலும் நாங்கள் தேவன் சொல்லி வைத்திருக்கின்றார், நீ செய்யத்தக்கது இது, செய்யக்கூடாதது இது, இப்படமா இது, அவனமா நடவாது என்று சொல்லி. அப்ப அவைகளை வாசித்தால் அவைகளை நான் எடுத்து நடக்க வேண்டும். இது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது, அன்பின் கட்டளை. நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட விரும்புகிறேன். அநேகம் பேர், அநேகம் என்ன, இப்ப 99.9% கிறிஸ்துவை பாவத்தை மன்னிக்கிறவராய்த்தான் காண்பிக்கிறார்கள். கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அவர் பாவத்தை மன்னிக்கிறதற்காக இந்த பூமியிலே பிறந்தாரு. இன்றைக்கு மரித்து உயிர்த்தெழுந்து எத்தனையோ வருஷங்களாகி விட்டது, வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய், நியாயாதிபதியாய், நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போகின்றாரு. அன்று பாவத்தை மன்னிக்கிறவராய் சிலுவையை சுமந்து இரத்தத்திலே அவர் மிதந்தார். இன்று சிங்காசனத்திலே வீற்றிருந்து நியாயாதிபதியாய் வரப்போகின்றார். அவர் எங்களுக்கு எப்படி பாவங்களை மன்னித்தாரோ அதே போல எங்களுக்கு எப்படி மன்னிப்பை அவர் கொடுத்தாரோ அதே போல அந்த ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த நாளிலே அவர்கள், அந்த தேவன் அவர்களை புறம்பான இருளிலே தள்ள வல்லமையுள்ளவருமாயிருக்கிறார். அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அதை இன்று உலகம் காண்பிக்கிறதில்ல. கிறிஸ்து காண்பித்தார், அப்போஸ்தலர்கள் காண்பித்தார்கள். ஆனால் இன்று சபைகள் கிறிஸ்துவின் ஜட்ஜ்மெண்டே, அதாவது அது வருகையை குறித்து பேசுகிறதில்ல. கிறிஸ்து வரப்போகிறாருங்க, ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவர் எங்களை நியாயம் தீர்க்கவல்ல, அவர் நியாயம் தீர்க்கிறது இல்லைங்க, அவருடைய வார்த்தை நியாயம் தீர்க்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் உங்களை நியாயம் தீர்க்கிறதில்ல. சோவான்லே நாங்கள் வாசிக்கலாம், நான் உங்களை நியாயம் தீர்க்கிறது இல்லை, நியாயம் தீர்க்கிறது ஒன்று உண்டு, என்னுடைய வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்கும். அவர் வேற இல்லை, வார்த்தை வேற இல்லை, அவரே வார்த்தை, அவரே தேவன், அவரே கர்த்தர், அவரே சர்வ வல்லமை உள்ளவர். அவர்தான் தேவனாய் இருக்கிறார், குமாரனாய் இருக்கிறார், ஆவியானவராய் இருக்கிறார், வார்த்தையாய் இருக்கிறார், ஜீவ நீரூற்றாய் இருக்கிறார். அவர் எவ்வளமாய் இருக்கிறார் என்று எங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். இதுல சொல்லி வைத்தவைகளை நாங்கள் கண்டு கொண்டவைகள் மாத்திரம்தான் எங்களுக்கு தெரியும். நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் தேவன், நாங்கள் எப்பொழுது உங்களுக்கு கிறிஸ்துவ பாவத்தை மன்னிக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவராய் தான் காண்பிக்கிறாங்க. ஆனால் அவர் அங்க நியாயாதிபதியாய் சிங்காசனத்திலே வீற்றிருந்து ஜட்ஜ்மெண்ட் டேக்கு வரப்போகின்றார் என்பதை காண்பிக்கிறதில்ல. ஒரு பிள்ளைக்கு அப்பா அன்பு செலுத்துறாரு, மன்னிக்கணும், திடீரென்று ஒரு நாள் அடிச்சா அந்த பிள்ளைக்கு தெரியும், என்னடா அப்பா திடீரென்று அடிக்கிறாரு. அப்ப சொல்லணும், டே தப்பு செய்யாதடா, அப்பா உனக்கு அடிப்பாரு, மன்னிச்சு கொண்டிருக்கிறேன்டா, திடீரென்று ஒரு நாளுக்கு அடிச்சு போடுவாருடா, அப்பா தப்பான்னு நம்ம சொல்லி வளர்க்கணும். சொல்லி வளர்ந்துட்டா திடீரென்று அடிக்கும் போது பிள்ளைக்கு தெரியாது, என்னடா அப்பா திடீரென்று வந்து அடிக்கிறாரு. அதே போலதான் சபைக்கு சொல்லணும், இயேசு கிறிஸ்து வாராரு, கவனமா இருங்க என்று சொல்லி. அப்ப அதனாலே தான் நான் சொல்லுகிறேன். அப்ப என் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய அன்பிலே என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே என்னிலே நிலைத்திருப்பதாம். என்னுடைய கற்பனைகளை என்னிலே நிலைத்திருப்பதாம் தேவனிலே நிலைத்திருப்பது. ஈஸியா சொன்னால் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கை கொள்வது கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்பது, கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்பது பிதாவின் அன்பிலே நிலைத்திருப்பது, பிதாவின் அன்பிலே நிலைத்திருப்பது வார்த்தைகளை கை கொள்வது, வார்த்தைகளை கை கொள்வதுதான் தேவ அன்பிலும் கிறிஸ்துவின் அன்பிலும் பிதாவினுடைய அன்பிலும் தேவனுடைய அன்பிலும் நிலைத்து நிற்கின்ற காரியமாய் காணப்படுகின்றது. யோவான் 15 நாங்கள் வாசிக்கலாம் 23. என்னை பகைக்கிறவன் என்னுடைய வார்த்தைகளை பகைக்கிறான், அவன் என்னுடைய வார்த்தையை ஏற்க மறுப்பதனால் அவன் என்னை ஏற்க மறுக்கிறான் என்று சொல்லி, கிறிஸ்துவனிடத்திலே வார்த்தையை ஏற்க மறுத்தவர்கள் கிறிஸ்துவனோடு கூட அவர்கள் வரவில்லை. அப்ப தேவனோடு கூட நடக்கிறவர்கள் தேவன்
கூட நடக்க அவர்கள் விரும்புகிறவராய் இருக்கிறார். இன்று இந்த நாளிலே பல காரியங்களை உங்களுக்கு சொல்லுவார்கள். நான் சொல்லிவிட பிடிக்கிறேன். இந்த நாட்களிலே தீர்க்க தரிசனமான காரியங்கள், நிறைய காரியங்கள் உண்டு. தேவனிடத்திலே இருந்து வராத வார்த்தைகள் நிறைய உண்டு. அப்ப அவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்றால், நீங்கள் என்னில் அன்பாயிருந்து என் வார்த்தைகளை கொண்டு என்னோடு நடவுங்கள். அதுதான் எங்களுக்கு விரைப்படுங்க. எனக்கு இந்த பூமியிலே கோடி பணம் இருக்கா, கோடி பொன் இருக்கா, என்னோட எத்தனை பேர் இருக்கா, 1000 பேர் இருக்கா, 1,00,000 பேர் இருக்கா, ஒன்றும் பிரயோஜனம் அல்ல. உன்னோடு தேவன் இருக்கிறாரா? நீ தேவனுக்குள் இருக்கிறாயா? வார்த்தைக்கு நான் கிறிஸ்தவன் என்ற பெயரில் திரிஞ்சால் பூமிக்கு தான் நான் கிறிஸ்தவன், இந்த உலகத்துக்கு தான் கிறிஸ்தவன். உபாகமம் 18வது அதிகாரத்திலே கர்த்தர் இவ்வனமாய் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். உபாகமம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் பேசிக்கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே அவர் சொல்லும். மேலே நீங்க அதை முதல் 18வது அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது அங்கு சொல்லிக்கொண்டு வரும்போது, அப்ப என்னுடைய நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். சொல்லும்படி நான் கட்டளையிட்டாத வார்த்தைகளை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசிகளையும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசிகளும் சாக கடவர். அவ்வளவு டேஞ்சரஸான வார்த்தை. எங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. மெயினாகவே எங்களுக்கு சுத்தவர நெருப்புத்தான் எரியட்டும், பிரச்சனை இல்லை. நான் சாகாம இருப்பேன்டா ஓகே. எனக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் இருக்கட்டும், சுத்தவர வியாதி இருக்கட்டும், சொந்தக்காரன் இருக்கட்டும், அவன் இது என்னதான் சுத்தவர இருந்துட்டு போகட்டும், உயிரோட இருப்பேன்டா சரி, எனக்கு பிரச்சனையே இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாரும் உயிரை நேசிக்கிறோம். எல்லாரையும் இல்லை, நான் சொல்றேன், என்னை நானும் நேசிக்கிறேன் தான். நான் சாகிறது யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னு சொன்னால், என் நாமத்தினாலே, அதாவது தேவனாகிய கர்த்தராகிய கர்த்தர் என்கிற நாம் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தீர்க்கதரிசியாகிய வரப்போகின்ற ஆண்டவர் கிறிஸ்து வருகிறார். அவர் உங்களுக்கு சொல்லுவார், அவருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள், கேளாதவனை நான் விசாரிப்பேன் என் வார்த்தையை கொண்டு. ஆனா கொஞ்சம் பேர் வருவாங்க, அவருடைய நாமத்தை கொண்டு சொல்லி பொய்யா சொல்லுவாங்க. அந்த பொய்யான சொல்லுற வார்த்தையை நீங்க கேட்காதீங்க, அப்படி சொல்லுகிறவன் சாக கடவன் என்று சொல்லி, இதுதான் நாங்கள் எரேமியாவிலே போய் வாசித்தோம் என்றால் காணப்படுகிறது. இதோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனிடத்திலே அன்பாயிருக்க. கொஞ்சம் கூட டைம் இன்றைக்கு வந்துட்டது, மன்னித்துக் கொள்ளுங்க. ஆனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியோம். அதை எனக்கு பூமியில நன்மையை பிறப்பிக்கட்டும், சில வழியில் பூமியில் எனக்கு தீமையை பிறப்பிக்கட்டும், என்னோடு கூட இருக்கிறவர்கள் என்னை ஒதுக்கட்டும், வெறுக்கட்டும், சகலவற்றையும் தேவன் அறிவார். அவர் அறிந்துதான் அதை பின்பற்றி சொல்லியிருக்கிறார். அவர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்து சொல்லியிருக்கான், நீ அந்த வார்த்தையை பின்பற்றிட்டு. ஆனால் அந்த வார்த்தையை நான் பின்பற்றும் போது இந்த பூமியிலே என்னை சுற்ற என்ன நடக்கும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அதை அறிந்தவர் தான் எனக்கு சொல்லுகிறார் நட என்று சொல்லி. அப்ப நடக்க வேண்டியது என்னுடைய வேலையா இருக்கிறது. பிதாவை இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே கொடுக்கிறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உம்மிடத்திலே வருகிறேன். நான் உம்முடைய வார்த்தையிலும் அன்பாயிருக்கவும், உம்முடைய வார்த்தையில் அன்பாயிருந்து பிதாவின் அன்பிலாயிருந்து அந்த கற்பனைகளை கை கொண்டு நான் நீர் பிதா குமாரனில் பிதா அன்பாயிருக்கிறது போல பிதா எங்களிலும் அன்பாயிருக்கத்தக்கதாய் நாங்கள் அந்த வார்த்தையை கை கொண்டு அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவனிலே காணப்பட நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தகப்பனே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, என்னை இன்னுமாய் உம்முடைய வார்த்தைக்கு முழுமையுமாய் கீழ்ப்படியத்தக்கவனாக என்னை சுற்றிலும் நன்மை வரலாம், தீமை வரலாம், நண்பர்கள் வரலாம், எதிரிகள் வரலாம், விரோதி என்னை சுற்றிலும் என்ன நடக்கும் என்று நீர் அறிந்திருக்கிறேன். உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லப்பா. ஆனால் நீ சொல்லுகிறேன், உன்னை சுற்றிலும் நான் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்கிறேன். உன்னை என்னுடைய உள்ளங்கைகளிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன். ஒருவனும் உனக்கு தீங்கு செய்துவிட முடியாதபடி நான் உன்னோடு காக்கிறேன் என்று. அப்ப நீர் என்னை காக்கும் பொழுது
நான் பயப்பட ஒன்றுமில்லப்பா, நீர் அவனமாக என்னை காக்கிறபடினால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். உம்முடைய தேவ பிள்ளைகளாக இருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க, நடத்துங்க. உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க பிதாவே நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.